தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவரத்தினங்களை பயன்படுத்துவது. இந்த ரத்தினங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் கரணம் தப்புனா மரணம் மாதிரி கொஞ்சம் இந்த ரத்தினங்களை தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன கவனக்குறைவு ஏற்பட்டாலும் உங்கள் லைஃப்பையே புரட்டி போட்டுரும். இதுதான் இந்த நவரத்தினத்தில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ். இந்த ரத்தினங்கள் அணிவது மூலமாக உங்களுக்கு யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே ஒரு ஏமாற்று வேலை. இப்போ நான் என்கிட்ட ஜோசியம் பார்க்க வராங்கன்னா, நான் அவங்கக்கிட்ட உட்கார்ந்து ஜோதிடம் பார்த்து அவர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாதான் அவங்க எனக்குடைய என்ன சொல்கிறது அன்பளிப்பு அப்படின்னு சொல்கிறதா, அது எனக்குள்ள சம்பளம்னு சொல்கிறதா, அதை எனக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இது இல்லாமல் நான் ஒரு கல்லை கழுத்துக்கு போட்ட உடனே நான் ஜோசியமே பார்க்க மாட்டேன், எனக்கு வீட்டில் பணம் கொடுத்துருப்பேன், யாராவது கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் அணிவது அப்படிங்கிறது யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது உழைக்காமல்லாம் வராது, உழைச்சே தீரணும். ஆனால் எந்த வழியை நோக்கி நாம் சென்றால் நமக்கு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை நம் மூளையில் செயல்பட வைக்கிறது இந்த ஸ்டோன்ஸ். சரிங்களா? இப்போ நான் அதிர்ஷ்ட சம்பந்தமான விஷயத்துக்கு போகலை. ஏன் அப்படின்னா, அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்தும் பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம சொல்றது என்னன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், ஐயோ தீர்க்கவே முடியல, ரொம்ப பயங்கரமான ப்ராப்ளம். கண் பிரச்சனை நிறைய சங்கடப்படுறாங்க, அதுக்கு ஒரு விடையே கிடைக்காம நிறைய சங்கடப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம், இப்படி நிறைய ஒவ்வொரு இதுக்கும் சொல்லிட்டே வர. அப்படி ஒவ்வொரு பிரச்சனையினாலும் நிறைய சுமைகளை ஆணும் பெண்ணும் சுமக்கிறாங்க. இந்த சுமைகளுடைய தாக்கம் எதனால் அவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியது தான் இந்த நோயின் குறிகள். இந்த நோய் குறிகள் எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, 9 கிரகங்களில் அவருடைய உடம்புக்குண்டான இயக்கத்துக்கு ஏதோ ஒரு கிரகம் சரியான எனர்ஜியை அவங்களுக்கு கொடுக்கறதில்ல, பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறதில்ல. அவர்களுக்கு அந்த கிரகம் நன்மையை செய்யணும், ஆனால் செய்யாமல் அதுக்குண்டான எனர்ஜி கிடைக்காம போகுது. அப்போ எனர்ஜி கிடைக்கலன்னா உடனே என்னதுன்னா நோய் ஏற்படுகிறது. அந்த கிரகத்தினுடைய பற்றாக்குறையினால் வரக்கூடிய நோய் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணம், இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவகிரகங்களில் சந்திரன். இப்போ சந்திரன் அப்படின்னோடனே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மனோகாரகன். யாருக்கெல்லாம் மனநிலை பாதிப்புகள் இருக்கிறதோ, மனக்குழப்பங்கள் மிக அதிகமாக இருக்கிறதோ, இவர்களுக்கெல்லாம் பேசிக்காவே ஜாதகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுடைய சரியான கதிரியக்கம் கிடைக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முகம் அப்படிங்கிறது பார்த்த உடனே ஒரு கவர்ச்சி, ஒரு பிரைட்னஸாக இருக்கணும். இங்கே நான் சொல்கிறது கருப்பு சிவப்புன்னு சொல்ல, ஒரு பார்த்த உடனே ஒரு பிரைட்னஸ் இருக்கணும். சிலருடைய முகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கருமை படர்ந்த மாதிரி, கொஞ்சம் பக்கி அடிச்சு போயிருக்கீங்க அப்படிம்பாங்க. ஒரு 10 நாளாக நோயோட ஆஸ்பத்திரியிலேருந்து குளிக்காமல் கொள்ளாமல் ஆஸ்பத்திரி நோயில் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு முகம் ஒரு இருட்டடிப்பு உள்ள மாதிரியான ஒரு தன்மை ஒருத்தருடைய முகத்தில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பெண்களுக்கு நிறைய வியாதிகள் இருக்குது, அது வேறு. ஆனால் பெண்களுக்கு அவருடைய வியாதிகளில் ரொம்ப முக்கியமான வியாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை சம்பந்தமான புற்றுநோய். இதை நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அலர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அலர்ஜி. இந்த அலர்ஜிக்கு 2 கிரகங்கள் வரும். 2வது கிரகம் நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல சந்திரன். இந்த சந்திரன் தான் சுவாச உறுப்புகளில் உள்ள ஃபால்ட் மூலமாக சளி பிடிக்கும் பார்த்தீங்களா, அதை உருவாக்கக்கூடிய கிரகம் அதுதான். வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அஜீரணம், வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் அதுதான். அடுத்தாப்புல உடம்புல நிணநீர் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. சுரப்பிகள் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோஷன், சிறுநீர் போகுது பார்த்தீங்களா, அதாவது
கழிவுப் பொருட்களை அகற்றக்கூடிய சுரப்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது. அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து சிலருக்கு ஹீமோகுளோபின் வந்து சரியான முறையில் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த சோகை, இரத்த ஓட்டம் சரி இருக்காது, பலகீனமாக சோம்பி 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 இருப்பாங்க, தூக்கமே வர்ற மாதிரி இருக்கும், படுத்தா எந்திரிக்க முடியாத மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய தாக்கம், அதாவது நன்மையான ஒரு ரேஷியோ வந்து அவர்களுக்கு கிடைக்கல. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 10 பாயிண்ட் சந்திரனுடைய கதிரியக்கம் கிடைக்கும்னா அவங்களுக்கு 5 பாயிண்ட் தான் கிடைக்கும், 5 பாயிண்ட் கிடைக்கும். அதாவது அவர்கள் உடம்புக்கு தேவையான நன்மையான பலன் கிடைக்கல, அந்த சந்திரன் மூலமாக கிரகத்தினுடைய கதிரியக்கம் கிடைக்கலங்கிறப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியான வியாதிகள், முகம் இருட்டடிக்கிறது, உடல் பலகீனம், சோர்வு, இரத்த விருத்தி இல்லாமல், இரத்த சோகை, ஹீமோகுளோபின் குறைகிறது, அப்புறம் வந்து மலம் சிறுநீர் வெளியேறுவதற்குண்டான சுரப்பிகளில் பாதிப்பு ஏற்படுவது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மார்பகம் சம்பந்தமானது, கர்ப்பப்பை சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுவாச சம்பந்தமான அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, வயிற்றில் அஜீரண பிரச்சனை, இதெல்லாம் வந்து சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தின் மூலமாக வரக்கூடியது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாக்கங்கள் உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப அதிகமாக, அதாவது இந்த வியாதி மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டுக்கு அப்படின்னு எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரனுக்குடைய உண்டான ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அணியலாம். இதை வெள்ளியில் அணியலாம், தங்கத்திலையும் அணியலாம், இதை ரெண்டுலையும் அணிந்து கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. இதற்கு உண்டான ஸ்டோன்ஸ் எதெல்லாம், ரத்தினங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்து, நல்முத்து. தயவு செய்து முத்து கிடைக்காது, முத்து கிடைக்கும்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க, முத்துலாம் விளைச்சலே கிடையாது, முத்து எல்லாமே செயற்கை முத்து, ஆர்டிஃபிஷியல் முத்து தான் கிடைக்கும். நீங்கள் சும்மா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நல்முத்து தூத்துக்குடி கடலில் உள்ளது நான் தரேன்னு சொன்னோன்னா ஏமாந்துறாங்க, அப்படிலாம் கிடைக்காது. தூத்துக்குடியில் அந்த முத்தெல்லாம் கிடைக்கும்னான வாய்ப்புகளே கிடையாது. செயற்கை முத்து, இந்த செயற்கை முத்து அப்படிங்கிறது வந்து தயவு செய்து நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 27 முத்து போட்டால் தான் ஒரு முத்து போட்டதுக்குண்டான பலன் கிடைக்கும், அப்படி தான் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தான் அதனுடைய எனர்ஜி இருக்கும். அதனால் செயற்கை முத்து வந்து ஒரு பெரிய எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்காது. இயற்கை முத்து கிடைச்சா போடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா சந்திரகாந்தகள், மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்திரகாந்தக்கல், அந்த கல் வாங்கி அடையலாம். ரொம்ப அற்புதமான பலன்களை செய்யும். அற்புதம்னா அற்புதம். ஆமாம், எந்த விதத்துலையும் உங்களுக்கு சைடு எஃபெக்டே வர, சைடு எஃபெக்ட்னா வேற இடையூறு, நெகட்டிவ் பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோன் அணிகிறதுனால ஏற்படவே ஏற்படாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓபல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்றுநோய், உடம்புல வந்து கர்ப்பப்பை, அப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்பக புற்றுநோய், அப்புறம் வந்து சுவாச பகுதி, வயிற்றில் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இறப்பை குடல், இதில் வரக்கூடிய புற்றுநோய், அல்சர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்சர் சம்மந்தமானது. அடுத்தாப்புல வந்துன்னா இரத்த சோகை, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபல் போட்டிங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வேலை செய்யும். முஸ்டோனும் இதே மாதிரி தான் வேலை செய்யும். அப்புறம் வெள்ளை பவளம்னு இருக்கு, இந்த வெள்ளை பவளமும் நம்ம என்ன செய்யலாம், வாங்கி அணியலாம் இந்த இது. அதனால் நல்முத்து எல்லாவற்றுக்கும் சிகரம் அதுதான். அது வந்து 90-95% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதை போடலாம். சைடு எஃபெக்டே இருக்காது, நெகட்டிவான பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படாது. அதனால் இந்த நான் சொன்ன ஓபல், அப்புறம் வெண்பவளம், அப்புறம் வந்து சந்திரகாந்தக்கல், இதை வந்து அணியலாம். அணிஞ்சிங்கன்னா உங்கள் உடம்புல நான் சொன்ன வியாதிகளுடைய பாதிப்பு கட்டாயமாக நிவர்த்தி ஆகும், இல்லது கட்டுப்பட்டு நிற்கும், இது உறுதி. சரிங்களா? இப்போ நீங்க ஜெபிக்க வேண்டிய மந்திரம் என்ன, அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஓம் லம் சோமாய ஸ்வாஹா. இந்த ஸ்டோன் அணிந்து தினசரி ஓம் லம் சோமாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் ஜபம் செய்து வந்தாலும் இந்த கிரகத்தால் வரக்கூடிய நெகட்டிவான என்ன சொல்றது பாதிப்புகள் உங்க உடம்புல இருக்கு அப்படின்னா இந்த ஜபத்தை செய்து இந்த கல் அணிவது மூலமாக நோய்கள் உங்களுக்கு கட்டுப்படும், இல்லை விலகி போகும். சரிங்களா? இது என்னுடைய 26 வருட கால அனுபவம். குருஜி மிஸ்டிக் சொல்லும் ஐயாவுடைய
டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.